நம்ம ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்ற சாப்டர் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸஸ்ல ரிடம்ஷன்னா என்னென்ன மெத்தட்ஸ்ல வந்து நம்ம இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை வந்து ரிடீம் பண்ணுவோம் அப்படின்றத பார்த்தோம். அண்ட் தென் அதில் வந்து புதுசாக ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய அமௌண்ட்டை யூட்டிலைஸ் பண்ணி எப்படி வந்து இந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரிடீம் பண்ணுவோம் அப்படின்றதையும் பார்த்தோம். அதுக்கான சம்மை வந்து ஒர்க் அவுட் பண்ணோம். அந்த கிளாஸஸ் ஏதாவது நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இன்னைக்கு அதோட கண்டினியூவேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதாவது என்னன்னா மினிமம் ஃப்ரெஷ் இஷ்யூ எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மினிமம் ஃப்ரெஷ் இஷ்யூ அப்படின்றது என்னது, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து நம்ம இஷ்யூ பண்ணணும், தட் இஸ் எதுக்காக, ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரிடம்ஷன். ஸோ இது ஃபைண்ட் அவுட் பண்ணுற சுச்சுவேஷன் வந்து எப்போல்லாம் வந்து அரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டினில் வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணணும் அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்காது. ஸோ அப்போ வந்து என்னென்னா நம்ம ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை வந்து எவ்வளோ ரிடீம் பண்ணணுமோ அந்த ரிடீமபிள் அமௌண்ட்டில் இருந்து நம்மக்கிட்ட எவ்வளோ வந்து அமௌண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது, தட் இஸ் நம்மளுடைய பிஸ்னஸில் வந்து எவ்வளோ ஃபண்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த அவைலபிள் ஃபண்ட்ஸை வந்து நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. ஸோ அந்த எவ்வளோ ஷார்ட்டேஜ் இருக்கோ இதுதான் நம்மளுக்கு மினிமம் ப்ரொசீட்ஸ். இதுதான் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா புதுசாக ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி, தட் இஸ் ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி இந்த அமௌண்ட்டு தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மினிமம் ஃப்ரெஷ் இஷ்யூ நம்ம எப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், நம்மளுக்கு வந்து எத்தனை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணணும் அப்படின்றதுக்கான இன்ஃபர்மேஷன் இல்லாத பட்சத்தில் தான் நம்ம இந்த மினிமம் ஃப்ரெஷ் இஷ்யூ என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ சம் வந்து பார்க்கலாம். The balance sheet of XYZ Limited as on 31st March 2020 is as follows. ஸோ நம்மளுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ், அதில் வந்து ஷேர் கேபிட்டல், தென் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், தென் ட்ரேட் பேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அசட்ஸில் ஃபிக்ஸட் அசட்ஸில் வந்து டான்ஜபிள் அசட் இருக்குது, தென் நான் கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, தென் கரண்ட் அசட்ஸில் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ட், தட் இஸ் பேங்க்குடைய டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இதுதான் நம்ம வந்து கிளியராக வந்து புரிஞ்சிக்கணும். The share capital of the company consists of rupees 50 each equity shares of rupees 2,25,000. ஸோ இந்த ஷேர் கேபிட்டல் இருக்கு இல்லையா, இது கொடுத்துருக்காங்களா 2,90,000. ஸோ இதுக்கான பிரேக்கப் தான் இங்கே வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னவா இருக்குது, ஈக்விட்டி ஷேர்ஸாகவும் இருக்குது அண்ட் தென் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸாகவும் இருக்குது. ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2,25,000 and rupees 100 each, preference shares of rupees 65,000. So preference shares உடைய வேல்யூ எவ்வளவு, 65,000. இதை எப்போ இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னா 1/4/2018 இஷ்யூ பண்ணியிருக்காங்க. தென் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கம்ப்ரைசஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஒன்லி. ஸோ இங்கே இடத்துல ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ன்னு சொல்லி ஒரு 48,000 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் என்ன மட்டும்தான் இருக்கான், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் மட்டும்தான் இருக்கான், தட் இஸ் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட் மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட், in order to facilitate the redemption of preference shares at a premium of 10%, the company decided. So at a premium of 10% அப்படின்றது என்னது, redemption at a premium. ஸோ அப்போ வந்து கம்பெனி இந்த ரிடீம் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வந்து டெசிஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டு செல் ஆல் த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் rupees 15,000. ஸோ எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இந்த ரிடம்ஷன் பர்பஸ்க்கு நம்மளுக்கு ஃபண்ட்ஸ் தேவை இல்லையா. ஸோ அப்போ ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து 15,000 rupeesக்கு சேல் பண்ணிடலாம். ஸோ இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது இல்லையா அசட்ஸில், ஸோ இது எல்லாத்தையுமே வந்து சேல் பண்ணுறதா டிசைட் பண்ணிட்டாங்க. தென் டு ஃபினான்ஸ் பார்ட் ஆஃப் ரிடம்ஷன் ஃப்ரம் கம்பெனி ஃபண்ட்ஸ் சப்ஜெக்ட் டு லீவிங் எ பேங்க் பேலன்ஸ் ஆஃப் rupees 12,000. ஸோ அதே மாதிரி ரிடம்ஷன் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு இன்னும் தேவைப்படும் இல்லையா. ஸோ நம்மளுக்கு டோட்டலாக எவ்வளோ ரிடம்ஷன் வேல்யூ 65,000 ப்ளஸ் 10% ப்ரீமியம். அப்படி இருக்கும்போது நம்ம 15,000க்கு தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட்டு சேல் பண்ணி நம்ம ரைஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அதுக்கு அடுத்ததான் என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பெனியுடைய ஃபண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, தட் இஸ் பேங்க் பேலன்ஸ் இருக்கும்ல, ஸோ அதையும் நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க, சப்ஜெக்ட் டு லீவிங் எ பேங்க் பேலன்ஸ் ஆஃப் 12,000. ஸோ 12,000 பேலன்ஸ் வந்து நம்ம பேங்க்கில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது நம்ம பேங்க்கில் இருக்க மொத்த அமௌண்ட்டையும் நம்மளால் ரிடம்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. பேங்க்கில் 12,000 சொல்லிட்டு நம்ம வந்து பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். தென் நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க, டு இஷ்யூ மினிமம் ஈக்விட்டி ஷேர் ஆஃப் rupees 50 each at a premium of rupees 10 per share
டு ரேஸ் த பேலன்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் ரெக்வயர்ட். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஸோ இங்கே என்ன சொல்லிட்டாங்க, ரிடம்ஷன் என்னன்றது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணிக்க போகிறோம், இன்வெஸ்ட்மெண்ட்டை சேல் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் தென் பேங்க் பேலன்ஸையும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பேலன்ஸ் நம்மளுக்கு ஷார்ட்டேஜ் இருக்கும் இல்லையா, அதை நம்ம எப்படி இது பண்ண போகிறோம்னா ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுறது மூலியமாக நம்ம வந்து அந்த ஃபண்ட்ஸை வந்து ரைஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், மினிமம் ப்ரொசீட்ஸ் என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். Then you are required to pass the necessary journal entries to record the above transactions and prepare the balance sheet as on completion of the above transaction. அதாவது ரிடம்ஷனுக்கு அப்புறமா நம்மளுக்கு பேலன்ஸ் ஷீட் என்ன அப்படின்றதையும் இங்கே ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒர்க்கிங் நோட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ எதுக்காக, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து நம்ம இஷ்யூ பண்ணணும், ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் வந்து நம்மளுக்கு மினிமம் ப்ரொசீட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அமௌண்ட் பேயபிள் ஆன் ரிடம்ஷன். ஸோ ரிடம்ஷனுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ரெக்குயர்மெண்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். அப்போது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலோட வேல்யூ எவ்வளவு, 65,000 ப்ளஸ் என்ன சொல்கிறாங்க 10% ப்ரீமியம்க்கு அதை வந்து ரிடீம் பண்ணுறாங்க இல்லையா. அப்போ 65,000 இன்ட்டு 10%னா எவ்வளவு, 6,500. அதுதான் ப்ரீமியம் அமௌண்ட்டு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும், 71,500. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ ஃபண்ட் வந்து தேவைப்படுது இந்த ரிடீம் பண்ணுறதுக்கு, 71,500 ருபீஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படுது. லெஸ் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் சேல் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு எவ்வளோ ஃபண்டு கிடைக்கும், 15,000 ருபீஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். தென் less available bank balance. ஸோ பேங்க்ல எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு, 31,000 இருக்கு. அதில் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, 12,000 பேலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எவ்வளோ ஃபண்ட் யூட்டிலைஸ் பண்ண முடியும், 31,000 மைனஸ் 12,000. அப்போ நம்மளால 19,000 ருபீஸ் தான் வந்து ரிடம்ஷனுக்காக யூஸ் பண்ணிக்க முடியும். மைனஸ் 19,000, 71,500 மைனஸ் 15,000 மைனஸ் 19,000. ஸோ அப்போ டோட்டலாக எவ்வளவு, 37,500 ருபீஸ் நம்ம என்ன பண்ணணும்னா புதுசாக ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறது மூலயமா நம்ம ரைஸ் பண்ணணும். அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா. அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா எவ்வளோ நம்மளுக்கு வந்து அமௌண்ட் தேவைப்படுது, 37,500. 37,500 டிவைடட் பை இஷ்யூ ப்ரைஸ் ஆஃப் அ ஷேர். இந்த இடத்துல இஷ்யூ ப்ரைஸ் அப்படின்றது என்னது, இங்கே என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஈக்விட்டி ஷேருடைய நாமினல் வேல்யூ 50 ருபீஸ். பட் அதை எதுக்கு இஷ்யூ பண்ணுறாங்க, ப்ரீமியம்க்கு இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போது ப்ரீமியமோட அமௌண்ட் எவ்வளவு, 10 ருபீ பர் ஷேர். அப்போ 50 + 10 வந்து 60 ருபீஸ் பர் ஷேர். அதுதான் வந்து இஷ்யூ ப்ரைஸ். அப்போ ₹60 which is equal to 37,500 divided by 60 equal to 625 ஷேர்ஸ். அப்போ நம்ம டோட்டலாக வந்து பேலன்ஸ் நம்ம எத்தனை ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணோம், 625 ஷேர்ஸ் வந்து நம்ம இஷ்யூ பண்ணணும். ஸோ இப்போ ஜர்னல் என்ட்ரிஸ் பாஸ் பண்ணுவோமா. எஸ், ஃபர்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, டு சேல் ஆல் தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் 15,000. ஸோ இதுக்கான ஜர்னல் என்ட்ரி நம்ம பாஸ் பண்ணலாம். ஸோ சேல் பண்ணும்போது நம்ம என்ன என்ட்ரி எழுதுவோம், பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்கௌண்ட். ஸோ பேங்க்கில் நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணுறோம், 15,000 ருபீஸ். ஏன்னா சேல் வேல்யூ என்னது, 15,000 ருபீஸ். பட் ஆக்சுவலாக இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய வேல்யூ எவ்வளோ, நம்மளோட பேலன்ஸ் ஷீட்டில் எவ்வளோ இருக்குது, 18,500. அப்போனா நம்ம என்ன அர்த்தம், ஸோ இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸுடைய வேல்யூ. நம்ம வந்து கம்மியான அமௌண்ட்டுக்கு தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், சேல் பண்ணியிருக்கோம். அப்போ இது என்னது, லாஸுக்கு நம்ம சேல் பண்ணியிருக்கோம். இப்போ அந்த லாஸ் வந்து நம்ம எந்த இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம். லாஸ் ஆன் சேல். ஸோ எவ்வளோ ருபீஸ், 3,500 being sale of
investments at a loss of rupees 3,500. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஷேர்ஸ் ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணணும் இல்லையா. அப்போ அதுக்கான என்ட்ரியும் நம்ம பாஸ் பண்ணணும். பேங்க் அக்கவுண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட். ஸோ ஒரே ஃபுல்லி பெய்ட் அப் ஷேர்ஸை தான் நம்ம வந்து இஷ்யூ பண்ணியிருப்போம். ஸோ அதை அப்படியே மொத்தமாக நம்ம ரிசீவ் பண்ண மாதிரி நம்ம எழுதிக்கலாம். பீயிங் அப்ளிகேஷன் மணி received on 625 shares at rupees 60 per share. So 625 shares into rupees 60 which is equal to 37,500 rupees நம்ம பேங்க்ல வந்து ரிசீவ் பண்ணியிருப்போம். அடுத்ததாக வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி நம்ம பாஸ் பண்ணணும். தட் இஸ் ஷேர் அப்ளிகேஷன் அக்கவுண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கவுண்ட் டு செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கவுண்ட். So 625 shares into rupees 50 each. That is 31,250. So premium எவ்வளவு 10 rupee per share இல்லையா. அப்போ 6,250. So total 37,500. Being application money transferred to share capital account. Next வந்து இந்த redemptionக்கான due entry நம்ம பாஸ் பண்ணணும். That is preference share capital account data premium on redemption of preference shares account data to preference shareholders account. So preference share capital nominal value எவ்வளவு 65,000. So premium redeem பண்றாங்க, that is 10%. So 6,500. So total எவ்வளவு பே பண்ண வேண்டியது இருக்கு நம்ம shareholdersக்கு 71,500 rupees. Being amount payable on redemption of preference shares. ஸோ அடுத்ததான் இந்த ப்ரீமியம் ஆன் ரெடம்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ இதை நம்ம வந்து எதில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி பாஸ் பண்ணணும். தட் இஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு premium on redemption of preference shares account. So எவ்வளவு rupees 6,500 being writing of premium on redemption. அடுத்ததாக வந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான என்ட்ரி வந்து பாஸ் பண்ணணும். இந்த கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் வந்து எப்போ க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, புதுசாக ஷேர்ஸ் வந்து நம்ம இஷ்யூ பண்ணி அது மூலமாக வர அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ரிடீம் பண்ணாத பட்சத்தில் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அக்கௌண்ட்டில் இருந்து தான் நம்ம வந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இதுக்கான என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேபிட்டல் ரிடம்ஷன்
ரிசர்வ் அக்கௌண்ட். ஸோ இதை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? டோட்டலாக ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் டு பி ரிடீம்டு எவ்வளவு? 65,000 இல்லையா? ஸோ அதுலேருந்து நம்மளுக்கு புது ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சிருக்கு? 31,250. அதாவது ரெண்டுத்துலேயுமே வந்து நம்ம என்னது ப்ரீமியமை கன்சிடர் பண்ணக்கூடாது, should not be taken. ஸோ அப்போ மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 33,750 rupees தான் நம்ம என்ன பண்ணணும்னா கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். 33,750. ஸோ இதுக்கான நரேஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பீயிங் ட்ரான்ஸ்ஃபர் டு CRR அவுட் ஆஃப் டிவிசிபிள் ப்ராஃபிட். அடுத்ததான் வந்து பேமெண்ட் என்ட்ரி. ஃபைனலாக பேமெண்ட் என்ட்ரி நம்ம பாஸ் பண்ணுவோம். ஸோ பேமெண்ட் என்ட்ரி என்னது? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட், டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். ஸோ எவ்வளோ பே பண்ணிடுவோம்? 71,500. being payment made to preference shareholders. அடுத்த क्वेश्चनல நம்ம என்ன சொல்லிருக்காங்க? ரிடீம் பண்ணதுக்கு அப்புறமா பேலன்ஸ் ஷீட் உடைய டிராஃப்ட் நமக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லிருக்காங்க இல்லையா? சோ அதையும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணனும். பேலன்ஸ் ஷீட் ஆஃப்டர் ரிடம்ஷன். சோ ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸ்ல ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஷேர் கேபிட்டல். சோ அதுக்கான நோட்ஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணனும். சோ ஷேர் கேபிட்டல்ல இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு? ஃபர்ஸ்ட் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்தது, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்தது. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை நம்ம ரிடீம் பண்ணிட்டோம். அப்போ நமக்கு இங்கே என்னதான் இருக்கும்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஏற்கனவே நம்ம பிஸ்னஸில் எவ்வளோ ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இருந்துச்சு? 2,25,000. இப்போ புதுசாக இஷ்யூ பண்ண ஷேர்ஸ் உடைய வேல்யூ எவ்வளவு? 31,250 rupees. அப்போ டோட்டலாக எவ்வளவு? 2,56,250 rupees. ஸோ அதுதான் வந்து ஷேர் கேபிட்டலுடைய வேல்யூ. ஸோ இப்போ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், அதுதான் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. அது மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளோ இருந்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில்? 48,000. ஸோ இந்த 48,000ல இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா? அது 3,500. தென் அகைன் மைனஸ் நம்ம ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன், அதையும் நம்ம வந்து எதுலேருந்து அட்ஜஸ்ட் பண்ணோம்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து அட்ஜஸ்ட் பண்ணோம். ஸோ அதையும் நம்ம வந்து என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். 6,500 மைனஸ். ஸோ கடைசியாக நம்ம என்ன பண்ணோம்? கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் இல்லையா? அது எவ்வளவு? 33,750. ஸோ அதையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். இப்போ 48,000 மைனஸ் 3,500 மைனஸ் 6,500 மைனஸ் 33,750. அப்போ பேலன்ஸ் இப்போ எவ்வளோ இருக்கும்? 4,250 rupees தான் வந்து இருக்கும். அடுத்து இப்போ நம்மளுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்? கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட் புதுசாக ஒன்று கிரியேட் ஆயிருக்கா? ஸோ அதையும் நம்ம இங்கே ரெக்கார்ட் பண்ணணும். எவ்வளவு? 33,750. நெக்ஸ்ட் வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட். நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து ப்ரீமியம்க்கு இஷ்யூ பண்ணோம். ஸோ அதையும் நம்ம வந்து எதில் கீழே தான் காட்டுவோம்? ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கீழே தான் காட்டுவோம். தட் இஸ் 6,250 rupees. ஸோ இப்போ இதோட டோட்டல் பண்ணலாம். 4,250 plus 33,750 plus 6,250 rupees. ஸோ டோட்டலி 44,250 வந்து என்னது? ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் பேலன்ஸ் இருக்கு. 44,250. தென் ட்ரேட் பேபிள்ஸில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்க போகிறதில்ல. ஸோ அதே அமௌண்ட் தான் நம்ம வந்து ஃபில் பண்ண போகிறோம். தட் இஸ் 56,500. ஸோ இப்போ லயபிலிட்டிஸோட டோட்டல் பார்த்துடலாம்.
2,56,250 plus 44,250 plus 56,500, that is 3,57,000. ஸோ அடுத்ததான் அசட்ஸில் டேஞ்சபிள் அசட்ஸ். ஸோ டேஞ்சபிள் அசட்ஸோட வேல்யூ எவ்வளவு 3,45,000. இதுலேயும் வந்து எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. தென் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட்டில் பேங்க்குடைய இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. ஸோ அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பார்ப்போம். ஸோ பேங்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எவ்வளோ பேலன்ஸ் இருந்தது 31,000 இருந்துச்சு. ஸோ 31,000 ப்ளஸ் 15,000. ஸோ இது வந்து என்னது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் சேல் பண்ணது மூலிமா நம்மளுக்கு கிரெடிட் ஆன அமௌண்ட்டு ப்ளஸ் 37,500. இது வந்து நம்ம ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணது மூலிமா நம்மளுக்கு பேங்க்கில் கிரெடிட் ஆன அமௌண்ட்டு. இது வந்து ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணது மூலிமா நம்மளுக்கு பேங்க்கில் கிரெடிட் ஆன அமௌண்ட்டு. ஸோ அதுலேருந்து நம்ம பேமெண்ட் பண்ணோம் இல்லையா, ரிடம்ஷன் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் 31,000 ப்ளஸ் 15,000 ப்ளஸ் 37,500 minus 71,500. ஸோ 12,000 rupees. ஸோ அதுதான் நம்ம இங்கே ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அசரோட டோட்டல் பார்த்தீங்கன்னா 3,57,000. நீங்களும் வந்து இதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதான் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் கிளாஸஸ் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை கிளிக் பண்ணி போய் பார்த்துக்கோங்க. இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.